ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அப்பா அம்மா நல்லா இருக்குது இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி நீர்நிலைகள்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துலலாம் போட சொல்லி சொல்றாங்க. వినాయకుడు చాలా నిష్టతో ఉండాలి. நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. யாரும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்ல வசதி பண்ணியிருக்காங்க. நல்லபடியா போச்சு, சிறப்பா போச்சு. டெப்த்து கம்மி, சின்ன புள்ளியா இருந்தனால இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். வந்து கடைசியாக கடலுக்கு போகும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொண்டு வந்து இங்கே வருஷம் இங்கே வருவோம். நாங்கள் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அடையாற்றில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிவிட்டு பக்தர்கள் வந்து விநாயகர் சிலையை வேண்டிக் கொண்டு கரைக்கும் காட்சியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. போட்டிங்களா? போட்டாச்சா? போட்டிங்களா? ரெண்டாவது நாளா முதல் நாளா சார்? மூன்றாவது நாளா? 3 நாள் ஆச்சு தானே. ரெண்டாவது நாள் சொல்லுங்க. விநாயகருக்கு எப்படி போச்சு? விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக போச்சுங்க. ஃபுல்லாக நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாம் எல்லாத்தையும் கும்பிட்டோம். ஒரு வருஷமாக நம்ம காலையில் கும்பிடுறது ஒரு 10 மணிக்குள்ள, அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே வந்து நாங்கள் இந்த மாதிரி ரிவர் ஆறில் இல்லைன்னா கடலில், நம்ம வீட்டு வந்து ரிவர் கிட்ட இருக்குது, அதனால் வந்து இங்கே போட்டுறோம். இது வந்து நல்லபடியாக நடந்து நல்லபடியாக இருக்குங்க எல்லாமே. ஓகே, எல்லாருமே டோட்டலி தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இது கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் கொண்டாடுறாங்க. அதனால் எல்லாமே இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். சின்ன பசங்களுக்கு வந்து படிப்பு அறிவு எல்லாமே அவங்களுக்கு பரவணும்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதனால் அவங்களுக்காக தான் இந்த இது ஃபெஸ்டிவல், வேறு ஒன்றும் இல்லை சார். நல்லபடியாக ஆச்சு எல்லாமே. நாங்கள் வந்து இங்கே ஆலந்தூர்லேருந்து வரோம். கிட்ட தான் எப்பயுமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 வருஷமாக இங்கே தான் போட்டுருக்குறோம். கடலில் போடுறது வந்து வெறும் இந்த வெளியே பெரிய பெரிய புளியார் பார்த்தீங்களா, இந்த 10 நாள் வச்சுக்கிற புளியார், அது வந்து அந்த 10 தான் கடல். என்னென்னா அது வந்து டெப்த்து ஜாஸ்தி, டெப்த்து கம்மி, சின்ன புள்ளியாக இருந்தனால இங்கே எடுத்துகிட்டு போட்டோம். ஓகே, நன்றி சார். என் பேர் குரு. ஆமாம் சார், பாருங்கள். ஐயா சொல்லுங்கள் சார், எப்படி போச்சு? பேசலையா? விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு? விநாயகர் சதுர்த்தி சூப்பராக போச்சுங்க, நல்லா போச்சு. மழை எதுவும் இல்லை, நல்லா இருந்தது. இங்கே ஜனங்க வந்து வருஷம் போடுவோம். இது வந்து இது ஒரு பழக்கமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து கிண்டிலேருந்து வரோம். கிண்டிலேருந்து எப்பவுமே போடுறது. நீட்னஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்லு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. சூப்பர். கை காமி சூப்பர். எப்படி காமிப்ப? சூப்பர். மிட்டி ஹாய் மிட்டி. ஓகேம்மா. ஐயா சரி ஆமாம் சார். சரி எப்படி போச்சு சொல்ல வேண்டியதானே 2 வார்த்தை. ஓகே.
பார்த்து பார்த்து. கும்பிடுங்க. வணக்கம். வந்து ஸ்பீக் டிவி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. என் பொண்ணோட ஆசையினால ஆற்றுல கரைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அடையாரில் வந்து கரைச்சா கடலுக்கு போகும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொண்டு வந்து இங்கே வருஷம் இங்கே வருவோம். நாங்கள் ஆமாம் மணப்பாக்கத்தில் இருந்தோம். இப்போ நான் வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடலில் போகிறது இங்கே உங்கள் அருகில் இங்கே ஆற்றுல போகிறது என்ன வித்தியாசம்? என் பொண்ணு ஃபீல் பண்ணது கடலில் போய் எல்லாம் கரைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னது. நானும் சொன்னேன் இல்லைப்பா நம்மளால் இப்போ அங்கே சுச்சுவேஷன் போக முடியாது, பசங்க அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு. அதனால் நம்ம இப்போ எப்போயுமே கடல் வந்து ஆறு வந்து போய் சேர்கிற இடமும் கடலில் தான் போய் சேரும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிஸ்ட்ரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செம்பரம்பாக்கத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிற இது இந்த அடையாறு வந்து நம்ம அங்கே எப்பயும் போகிற இடத்துல தான் போய் கடலில் போய் கலக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்போ தான் கரைச்சிட்டு இருக்கோம். இதுக்காக ஆலந்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நேட்டிவ் வந்து மதுரை, மானாமதுரை. மதுரையில் இந்த மாதிரி இல்லைல்ல, இங்கே தான் சென்னையில் தான் அதிகமாக. சென்னையில் ஆமாம், சென்னையில் இங்கே இட வசதி இல்லைல்ல, அதனால இவ்வளோ ரோட்டில் இப்படி ஆறுகள் போகிற வழியில் பண்ணுறாங்க. அங்கே ஊர் கம்மா குளம் இந்த மாதிரி இதில் வச்சு போட்டுருவோம். உங்கள் பேர்? என் பேர் சிவா, என் பொண்ணு பேர் சந்தோஷம். சந்தோஷம். மாமா யூடியூப் சேனல். அதான் எவ்வளோ நாளாக கொண்டாடுனீங்க? ஒன் டேவா? இன்னைக்கு தான் பேசுங்க. விநாயகர் சதுர்த்தி காலையில் கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கொண்டாடினோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கே எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்னு வந்தோம். ஏன் நம்ம இந்த மாதிரி ஆற்றுல போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வரப்போகிறது மழைக்காலம், அதனால் இங்கே இருக்க தண்ணிலாம் வந்து அடிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த தண்ணி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அது களிமண் வேணும். அதனால தான் நம்ம விநாயகரை கொண்டு வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் போட சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எஸ், கடலுக்கு போய் போடுவாங்க. அங்கே இருக்கிறது இங்கே நியர்பையில் இருக்கிறது. நியர்பையில் போட்டால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வாட்டர் ரிசோர்ஸ், நம்ம வாட்டர் பாடிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே போடுறோம். இருந்தாலும் இப்போ வந்து விநாயகர் வந்து இந்த கெமிக்கல்லாம் தடவை முக்கால்வாசி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தண்ணிக்குள்ளேயுமே ஏதாவது மீன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நேச்சரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. மகாலட்சுமி. எந்த ஊர்? சென்னை தான். போட்டிங்களா? ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி. மைக்கில் சொல்லுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ. இந்த விநாயகர் சதுர்த்தி என்ன சார் இப்போவும் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே போச்சு. நல்லா போச்சுங்களா? நல்லா போச்சு சார். ஓகே. எப்போவுமே இங்கே தான் வருதா? ஆமாம் சார், ஒரு டைம் இங்கே வருவோம், இல்லைனா வீட்டாண்ட விநாயகர் சிலை வைக்கும் போது அங்கே கொடுத்துருவோம். அங்கே கொடுத்தோன்னா கடலில் இது பண்ணிடுவாங்க. சரி சரி. இந்த வருஷம் சரி. கடல் வந்து இங்கேருந்து தூரத்தினால் போலையா அல்லது எப்போவுமே இங்கே தானே வருது?
கடலில் போகிறதோட இங்கே போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போனோம், டிராஃபிக் ஆகும், ஏகப்பட்ட பிரச்சனை சரி. அதெல்லாம் இருக்குது. அதனால் இங்கே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணியும் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. யாரும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நல்ல வசதி பண்ணியிருக்காங்க. முதல் நாள் இல்லை சார், முதல் நாளே இந்த இது ஆமாம் சார். முதல் நாள் ஒரு 3 நாள் போடுவாங்க. முதல் நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பண்ணிடுவோம். எங்கிருந்து வரீங்க సార్ బట్ రోడ్లందు వరకు వినాయకుడు ముందు ఉన్నప్పుడు చాలా నిష్టతో ఉండాలి. అందుకని మేము రాత్రికి కూడా పండగ చేసే ఇది లేనప్పుడు తీసుకొచ్చేసి నిమజ్జనం చేసేస్తాం. యూఆర్ ఫ్రమ్ ఆంధ్ర. బట్ ఆంధ్ర ఫెస్టివల్ చెన్నై ఫెస్టివల్ డిఫరెంట్. డిఫరెంట్ ఇక్కడ డిఫరెంట్ కానీ మాకు ఒకే విధంగా అనిపిస్తుంది. పెద్ద తేడా ఏం కనపడట్లేదు. మంచిగానే ఉంది. థ్యాంక్ యూ. స్పీక్ స్పేస్ 50 టీవీ. நல்லபடியாக போச்சு. முதல் நாளே வந்து அந்த பிள்ளையார் வந்து கரைக்கு வந்துருக்கீங்க. 10 நாளைக்கு கரைச்சிருக்கீங்க. ஆமாம், 10 நாளைக்கு கரைச்சிடணும். இது வந்து கடலில் போய் கரைக்கிறது, இங்கே கரைக்கிறீங்க. எப்படி எதனால் இங்கே வந்து கரைக்கிறீங்க? இல்லை, தண்ணியில் கரைச்சா நல்லதுன்னுவாங்க தான். எந்த தண்ணியில் கரைச்சா? ஆமாம் ஆமாம். இந்த வருஷம் எப்படி வேண்டுதலோடு போச்சு? நல்லபடியாக போச்சு, சிறப்பாக போச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இங்கே தான், கிட்ட தான், மதனந்தபுரம். அப்படி நில்லுங்க சார். போட்டிங்களா? எப்படி போச்சு விநாயகர் சதுர்த்தி? சூப்பர், நல்லபடியாக போச்சு. நாளே விநாயகர் கரைச்சிங்க? இல்லை, எப்பவுமே அப்படி தான் வழக்கமாக போடுவோம். முதல் நாளே தான். ஆமாம். கடலுக்கெல்லாம் போய் போடலையா? இங்கே தானே இப்போத்துக்கு இங்கே தான், எப்பவுமே இங்கே தான் ரெகுலராக போடுறது. சில பேர் கடைகள் போட்டாங்க. ஓகே. ஆறு இருக்கு எங்கே? இந்த ஆறு. ஆமாம், இது பெருசு தானே. உங்கள் பேர்? ராஜேஷ். எந்த ஏரியா? பந்திரா நகர். சரி, அப்படியே ஒரு நிமிஷம். எப்பவுமே நாங்கள் இங்கே தான் போடுவோம்னால தான் டெய்லி இங்கே வந்து போடுவோம்னால தான் இங்கே வந்து போட்டுருவோம். சின்ன வயசுல இங்கே தான் போட்டோம் விநாயகர். இப்போ சின்ன வயசுல எப்பவுமே இங்கே தான் வந்து போடுவோம் டெய்லியும். அதான் குழந்தையா இருக்கும்போதே நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம். ஞாபகம் இருக்கா? எத்தனை வாட்டி வந்துருக்கீங்க? இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு. முன்னாடி நிறைய வாட்டி வந்தாங்க. ஆமாம், இப்போ நிறைய வாட்டி போவாங்க. சரி, பிள்ளையார்ட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்? நல்லா வேண்டிக்கிட்டேன். என்ன வேண்டிக்கிட்டேன்? அப்பா அம்மா தான் நல்லா இருக்கிறது மாதிரி வேண்டிக்கிட்டேன். படி போகணும்னு வேண்டிக்கிட்டியா? என்ன படிக்கிறேன்? கீழே போகுது. செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். நல்லா படிக்கிறியா? சூப்பர். உன் பேர் என்னம்மா? கனிஷ்கா. கனிஷ்கி. சரி சார்.
சரிங்களா? எடுக்கக்கூடாதா? ஓகே, என்ன ப்ரோ?